blogspot.m பொங்கும் புது வேகம் என்னாலும் அவர் சொந்தம் தீயோரின் ராஜாங்கம் மண்ணோடு சாயும் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் பாவரைகள் தான் அச்சமென்றும் இல்லை துணிந்தால் ஒன்றாலுமே வராது எழந்தால் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் அச்சமென்றும் இல்லை துணிந்தால் எங்கும் வெற்றிதான் எதிலும் வெற்றிதான் ஒன்றாகவே போராடிய வெல்வார் அந்த டிரான்ஸ்மிட்டர் கிட்ட இன்னும் 3 நிமிஷத்துல நாங்க போய் சேர்ந்துருவோம். நீங்க எல்லாரும் சீக்கிரமா போங்க. அந்த பீம் ஆஃப் பண்ணுங்க, அதுவும் உடனே. கண்டிப்பா ஆஃப் பண்ணிடுறோம். போலாம். ஆம்பிளிட்யூட இன்னும் அதிகப்படுத்து. பீம் ஜூபிட்டர் டிரான்ஸ்மிஷனுக்கு இது தயாரா இருக்கு. ஆம்பிளிட்யூட் அதிகமாக்குறேன். இது பிளானட்டை விட்டு வெளியே போனா போதும். அப்புறம் இது வெடிச்சு இதுல இருந்து வெளியே வர விஷ வாயுனால பூமி அப்படியே அழிஞ்சு போயிடும். இது ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்திருக்கு. இதுங்க தொந்தரவு கொடுக்கற விஷயத்த நான் மறந்தே போயிட்டேனே. நீ உடனே அங்க போய் அதுங்களோட கதையை முடிச்சிடு. நீங்க சொன்ன மாதிரி சரி மேடம். network.blogspot.m போலாம். தாக்குங்க. சண்டை போடுறதுக்கு நமக்கு இன்னும் நேரம் இல்ல. ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. ஓடிடு. சீக்கிரம் வாங்க போலாம். சரி, நீங்க 2 பேரும் சைபர் கஃபேக்கு வரீங்களா? நான் புதுசா ஒரு சாங் ட்ரை பண்ண போறேன். சாரி, ஃபுட்பால் பிராக்டிஸ் இருக்கு. என்னாலயும் வர முடியாது. எதுக்காக? அது நான் எங்க அம்மா கூட கொஞ்சம் வெளியே போனோம். டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஈட்டன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நான் கிளம்புறேன். அது ஈதனாச்சே, அவன் அங்க என்ன பண்றான்? நம்பவே முடியல. கண்ணால பார்த்து நம்ப முடியலையே. நானும் கேசிடியுமா? நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்படியா? நானே என் கண்ணால பார்த்தேன். நீ ஏன் கேசடி பேசிட்டு இருந்தீங்க. நான் யாருக்கிட்டையும் இதை சொல்ல மாட்டேன். ஆனா சரி, சொல்றேன், என் கூட வா. ஓகே, இங்க பாரு, நாங்க 2 பேரும் அப்பப்போ ரகசியமா சந்திப்போம். அப்பப்போ வெளியவும் கொஞ்சம் போவோம். ஈதன் கேசடி கிட்ட போய் ஏன் பேசுற? அவளுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ்னா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நீ போய் அவள கேசிடி பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 5 செகண்ட் அவட்ட பேசி பாரு. அவள உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? மீரா, அவ பாவம் இன்செக்யூர். ஓ ஈதன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவ யார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஆசைப்பட மாட்டா. ஆனா இப்போ உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க ஆசைப்படுறா. ஃப்ரெண்டா? ஆமா, நீ டிவி ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற, அவ ரிப்போர்ட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா. உங்க 2 பேருக்கும் இடையில எவ்வளவு ஒத்து போகுது பாத்தியா? எனக்காக நீ இத செய்வல்ல, ப்ளீஸ்? சரி, உனக்காக செய்றேன். நான் சொன்ன டிரான்ஸ்மிட்டர் தேடிக்கிட்டு இருக்கியா? தேடுதல் வேட்டை எவ்வளவு தூரத்துல இருக்கு? அதுக்கான முயற்சியில தானே ஈடுபட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேலை தான் பாக்கி. அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். சரி சரி சரி, எல்லாரும் என் கூடவே வாங்க. என் பின்னாடியே வாங்க. சொல்யூஷன் சார், அதே சொல்லுங்க சார். சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். எப்படி இருக்கீங்க? பாக்குறல்ல, நான் எப்பவுமே டென்ஷன்ல தானே இருப்பேன். என் ரிப்போர்ட்டருக்கு வேற உடம்புக்கு சரியில்லையா. புது ரிப்போர்ட்டர் நான் திடீர்னு எங்க இருந்து கூட்டிட்டு வருவேன்? எனக்கு ஒருத்தி தெரியும், அவளை கூட்டிட்டு வருவா. அழகா இருப்பாளா? ஏன் அப்படி கேக்குறீங்க? உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது டிவி ரேடியோல, புரிஞ்சுதா?
ஓ அவர் ரொம்ப அழகா இருப்பா. அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கு சார். இங்க பாரு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள வந்தாதான் டெஸ்ட் பண்ண. ஓகே சார், அவ கண்டிப்பா இங்க வந்துருவா. அப்படி நடந்தா சந்தோஷம் தான். நீதான் அந்த ரிப்போர்ட்டரா? நீ சொன்ன ரிப்போர்ட்டர் இவதானே? இங்க பாருங்க மிஸ்டர் கோமியா, நீங்க ஒண்ணும் நினைக்கிற மாதிரி கேசரி. மிஸ்டர் காமியா, நான் உங்க நியூஸ் எல்லாம் நிறைய பாத்திருக்கேன். உங்க ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் நிறைய வேலை இங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க இவளை செலக்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லங்கறியா? இல்ல, நிச்சயமா இல்ல. ஓகே, நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். நான் உங்களுக்கு அப்புறமா ஹெல்ப் பண்றேன். ஒரு சின்ன ஃபார்ம் இருக்கு, அது சின்ன குழந்தைங்களுக்காக ஜூல தான் வந்து ஃபில் பண்ணணும். நீ என்ன செய்யறன்னா, அங்க போற ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ற. அனிமல்ஸ் ஃபார்மா? ஐயோ சாரி, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இல்ல, இவ கண்டிப்பா செய்வா. குட் லக். ஓகே. Tune network connected.blogspot.m. ரிப்போர்ட் ஆகணும்னு வந்திருக்கீங்களா? அந்த வேலை இப்ப காலியா இல்ல. பெர்ஃபெக்ட் டிரான்ஸ்மிட்டர் தான், ஆனா இதை யூஸ் பண்ணி உள்ள போக முடியலையே. நான் உனக்கு ஒரு ஐடியா சொன்ன ஏத்துப்பியா? ஓகே சொல்லுங்க, நிச்சயமா கேக்குறேன். ஒரு வைரஸ உருவாக்கு. சிஸ்டத்துக்குள்ள போற மாதிரி ஒரு மெக்கானிக்கல் வைரஸ் நீ உருவாக்கு. இந்த விஷயம் ரேஞ்சருக்கு தெரியறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். என்ன, என்னோட கணக்கு சரிதானே? இத பாரு. யார் இந்த வைரஸ்க்கு ஆர்டர் கொடுத்தது? நீ கொஞ்ச நேரம் ரேஞ்சர்ஸோட கவனத்தை தசை திருப்பிடு. அதுக்குள்ள டூப்ளிகேட் எல்லா வேலையும் முடிச்சிடும். அதுக்கப்புறமா நாம பிளான் பண்ண மாதிரியே எல்லா வேலையும் முடிச்சிடும். இங்க இருந்து ஒருத்தம் கூட தப்பிக்க முடியாது. கொஞ்சம் டிவி ஸ்டேஷன் கிட்ட வரீங்களா? நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கணும். இது உடனே வரும். ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. ஏய், இது என்னப்பா இவ்ளோ பெருசா இருக்கு? அந்த தடுக்க ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ரெடியா? இப்ப நாம மறையறதுக்கான நேரம் இது. டாக்டர் ஆலிவர், ஜார்ஜ் அனுப்பிவீங்க. அடே, அது மாயமா மறைஞ்சிருச்சு. டாக்டர் ஆலிவர், நீங்க அதை பாத்தீங்களா? நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க, நாம அதை ட்ரேஸ் பண்ணணும். இப்பவே வரோம். சார், நமக்கு சேட்டலைட்ல இருந்து எந்த சிக்னலும் கிடைக்கல சார். கண்ட்ரோல் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. ஆமா சார், இது வேலை செய்யல. ஒண்ணும் பண்ண முடியல சார். சார், பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு தெரியல சார். என்ன, நம்ம வைரஸ் வேலை செய்யுதா? நல்லாவே செய்யுது. சீக்கிரமாவே சிக்னல் அனுப்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பவர் ரேஞ்சர்ஸை காலி பண்ணிடலாம். இனிமேல் அந்த பவர் ரேஞ்சர்ஸோட கதையை நான் பாத்துக்கிறேன். பவர் பீம் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு. நான் டிவி ஸ்டேஷன்ல இருந்து இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணிருக்கேன். இது ஒரு வகையான வைரஸ். மெசகோக் சேட்டலைட்டோட திசையை மாத்துறதுக்காகவும் பீமை ஜூபிட்டருக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் நகருங்க. நாம உடனே அங்க போய் அதை தடுத்தே ஆகணும். கர்னர் உன்னுடைய பவர் யூஸ் பண்ணியாச்சு. ஈத்தன், கீரா, உங்க 2 பேருடைய பவர்ஸ் யூஸ் பண்ணணும். சரி, நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம். சரி, இப்ப என்ன பிரச்சனை?
ஓஹோ, இவன் மறுபடியும் வந்துட்டானா? இப்போது நம்புறீங்களா அது நான் இல்லன்னு? நீங்க எல்லாரும் அங்க போங்க. கார்னர் ஒயிட் ரேஞ்சரை நீ பாத்துக்க. கீரா, ஈத்தன், ட்ரெண்ட் நீங்க உள்ள போய் கண்ட்ரோல் ரூம்ல தேடுங்க. சரி, ஓகே. குட் லக். ரெடியா? ரெடி. ஒயிட் ரேஞ்சர் டைனோ பவர். டைனோ பவர். இங்கே இருக்க. ஓகே, நீங்க எல்லாரும் கண்ட்ரோல் ரூமுக்கு போங்க. நான் அந்த ஒயிட் ரேஞ்சரோட கதையை முடிக்கிறேன். ஓகே சாரி, கெட்ட ஒயிட் ரேஞ்சரோட. சரியா சொன்ன. எங்க போறீங்க பசங்களா? இவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. நீ இங்கதான் இருக்கியா? போங்க, சீக்கிரம் அழிச்சிடுங்க. நான் எடுத்ததுல இதான் சூப்பர் ஷாட். நான் கேசடி கார்னர் சேனல் 3க்காக ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கேன்னு சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது ஒரு ஷீட் ஃபார்ம். நான் இங்க இருந்ததானா? கேசரி, நான் கட் பண்ணட்டுமா? இல்லையா? Network penalty.blogspot.im. அப்போ கட்டு தான். ஓகே, எங்க இருக்க ஒயிட் ரேஞ்சர்? நான் இங்க தான் இருக்க ரெட் ரேஞ்சர். நீ அங்கேயே வெயிட் பண்ணு. இதோ வந்துட்டேன் நான். நீ லேட்டா வந்தாலும் வந்துட்ட ரெட் ரேஞ்சர். நீ என்னதான் செஞ்சாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னையும் பாஸ் அழிக்கிற வரைக்கும் நான் சும்மா உங்களை விட மாட்டேன். எதிர்காலத்தை பத்தி யோசிக்க வேண்டியது நீதான். ஏன்னா நீதான் எங்களோட இடத்துல வந்து நிக்கிற. நீங்க மட்டும் தலையிடாம இருந்தீங்கன்னா எங்க மாஸ்டர் நினைச்சது நிச்சயமா செஞ்சு முடிச்சிடுவாரு. அதாவது இந்த உலகத்துல மனித இளமை இல்லாம அழிச்சிடுவார். நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப போறதில்ல. ஏன்னா நீ என்ன வசியப்படுத்த பாக்குற. சூப்பர் டைனோ மோட் ஆக்டிவேட். இப்ப பாருங்க. நீ கண்ட்ரோல் ரூமுக்கு போனதானே அந்த வைரஸ் அழிக்க முடியும். நான் விட மாட்டேன். அது தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கிற மாதிரி செட் பண்ணிருக்கேன். இப்படி நடக்கவே கூடாது. அதுவும் ஜூபிட்டருக்கு நடுவுல போய் உட்கார்ந்து இருக்கு. நாம இப்ப இதை தடுக்கலன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன இப்பயாவது தோல்வி ஒத்துக்கிறியா? நீ ரொம்ப நல்ல சண்டை போடுற ரெட் ரேஞ்சர். இப்படி சொன்னதுக்காக உன்னை சும்மா விட போறதில்ல. இதை எப்படி தடுக்கணும்னு சொல்ல போறியா இல்லையா? போலாம் கீரா. வரேன். டைம் தான் வேஸ்ட் ஆகுது. வாங்க இங்கிருந்து சீக்கிரம் போலாம். நீங்க எங்கேயும் போக முடியாது. இது உன்னோட வேலை தானா? நீங்க போய் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் இவள பாத்துக்கிறேன். சீக்கிரம் போங்க போங்க. ஓகே. நல்ல வேலை, நீங்க வந்துட்டீங்க. இது ட்ரையாசிக்கோட டைம். ஆமா, இது உன்னோட நேரம். நம்ம வைரஸை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குவோம். கலக்கலா இருக்கு. நீ என்ன பயமுறுத்த முடியாது. பயமுறுத்துறதுக்கு நான் ஒன்னும் பூச்சாண்டி இல்ல. இன்னொரு ரேஞ்சர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீ என்ன பிக்னிக்கா வந்திருக்க? இன்னொரு ரேஞ்சர் இருக்க? என்ன இப்படி தனியா கூட்டிட்டு வந்து ஜெயிச்சிடலான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கியா? நீ தப்பு பண்ணிட்ட ரெட் ரேஞ்சர்.
சூப்பர் டைனோ க்ளோ. இப்பதான் நாம 2 பேரும் பலத்துல சமமா இருக்கோம். சாகறதுக்கு தயாரா இரு நீ. இந்த பக்கம் தான். சீக்கிரமா வை இத. கண்ட்ரோல் ரூம் ரெடி ஆகணும். Guys, chill. Saber mode. Activate. Nalika போறேன். ஓய். இதான் கண்ட்ரோல் ரூம். இது சும்மா விடக்கூடாது. உன்ன மாதிரி ஆளுகளை நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். Network connect.blogspot.m. இந்த ஷீல்டு இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் தோக்கடிக்க முடியும். என்ன அது? இது மறுபடியும் வந்துருச்சா? நாங்க அந்த பீமை நிறுத்தினோம். ஆனா அதோட சுயரூபத்துல அது வெளியே வந்துடுச்சு. அப்படியா? நான் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன். இந்த ரிப்போர்ட்டிங் வேலையை எனக்கு பிடிக்கல. அந்த சேத்துல விழுந்து எப்படி கேவலமா ஆயிட்ட பாரு. கேசரி, இப்ப என்ன ஆச்சு? அங்க பாரு, அங்க பாரு. கேமரா ஆன் பண்ணு. ஆக்சன். நான் தான் கேசரி கார்னர் சேனல் 3க்காக. நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி சொல்ல போறேன். உங்களை நசிக்கிறேன். அவன் எங்க? பவர் ரேஞ்சர் சக்தி அவன் நிரூபிச்சிட்டான். அல்கோட தம்பிடானா? அங்க பாருங்க. நான் இப்ப உள்ள போறேன். Shield of Triumph, full power, Megadon Megazord, transformation. நான் போற இன்ஜெக்ஷனை வாங்கிக்க. எனக்கு அது தேவைப்படாது. பவர் பல்ஸ். இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா பண்ற. மெசகா கிட்ட இருந்து உன்னால நிச்சயமா தப்பிக்க முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நல்லா செஞ்சிருக்க. நீ ரொம்ப பிரமாதமா செஞ்ச. நாம இங்க இருந்து கிளம்பலாமா? சூப்பர் ஸ்டோரி இது. ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணல? சூப்பரா பண்ணிட்டேன். இது நமக்கு நல்ல பேர் நிச்சயம் எடுத்து கொடுக்கும். இதுல நான் சாதிச்சிட்டேன். சாரி ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஒண்ணு தெரியுமா? கேசரிக்காக நீங்க இவ்வளவு பண்ணுவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. ஏன் பண்ணக்கூடாதா? அவன் நம்மள நம்பி தானே இருக்கா. நம்ம பண்ணக்கூடாதா என்ன? ஓகே, எனக்கு 4 வேணுமா? 2 1 or Cassidy.
இன்றைய காலகட்டத்துல உண்மையான ஹீரோக்களை பாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க சிறந்த வீரர்கள், நமக்காகவே பிறந்தவங்க, தன்னலம் இல்லாம பிறர் நலத்துக்காகவே உழைக்கிறவங்க. அப்படிப்பட்ட வீரர்களை தான் நான் உங்களுக்கு இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அவங்க தான் பவர் ரேஞ்சர்ஸ். வண்டமயமான இந்த வீரர்கள் நம்முடைய பாதுகாவலர்கள்னு மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க. அந்த காட்சிகளை இப்ப நீங்க காணலாம். நான் கேசடி கார்னர் சேனல் 3க்காக. அப்புறம் இந்த டேக் ஓகே. அப்பாடா. என்னால சொல்லாம இருக்க முடியல. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கேசடி. நீ உண்மையிலேயே அந்த லைன்ல உன் கேரியரை உருவாக்கிக்க முடியும். கேசடி உண்மையில கலக்கிட்ட போ. ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தது. ஆனா நான் கடைசில என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை நான் சொல்லிட்டேன். கேமரா லென்ஸ் கண்ண அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்த்தாம என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லிட்டேன். நாம இப்ப அடுத்த ஸ்டோரியில ஹாரர் மிஸ்ட்ரி எல்லாம் கலந்து ஒரு கிரா ஒரு நிமிஷம் இல்ல நான் சொல்றதுக்கு என்ன சொல்லு கேசடி. நீ எனக்காக என்னென்ன செஞ்சியோ அதுக்கெல்லாம் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு. பரவாயில்ல இருக்கட்டும். கீரா அட்லீஸ்ட் அவன் மாறுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணாலே